சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் இன்று அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் எந்த மாவட்டம் அதிக அளவுல தேர்ச்சி பெற்றிருக்கு, எந்த மாணவர்கள், அதாவது மாணவர்களா மாணவிகளா எத்தனை பேர் அதிக அளவுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழகத்துல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வாட்டி தேர்ச்சி பெற்றவங்க அதிகம் அப்படின்னு பட்டியலில் சொல்லப்படுறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து 8.70% மாணவர்கள் எழுத இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல 92.8% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. 100%த்துல 92.8% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து 94.31% மாணவர்களும் 97.56% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டியும் மாணவிகள் தான் 97.56% எடுத்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் 10ஆம் வகுப்புல எழுத இருந்த மாணவர்களை விட இந்த வருஷம் அதிகமான கூடுதல் எண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் 10ஆம் வகுப்பு எழுத மாணவர்கள் 0.87% பேர் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதிக அளவுல தேர்ச்சி பெற்ற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எப்பவும் போலவே புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் அதிக தேர்ச்சி, அதாவது 97.58% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதையடுத்து தஞ்சாவூர்ல 94.74% மாணவ மாணவிகளும், சிவகங்கையில 97.54% மாணவ மாணவிகளும், திருச்சியில 97.31%, கன்னியாகுமரியில 35.44% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10% மாணவ மாணவிகள், அதுலயும் முக்கியமா மாணவிகள் தான் பெரும் அளவுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பாஸ் பண்ண எண்ணிக்கைகளும் மாணவிகள் தான் அதிகம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மதிப்பெண் அதிகமா எடுத்ததும் மாணவிகள் தான், மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகம் அப்படின்றதையும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 100க்கு 100 எடுத்த மாணவர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல 34 மாணவர்களும், ஆங்கிலத்துல 94 மாணவர்களும், சமூக அறிவியல்ல 114 மாணவ மாணவிகளும், அறிவியல்ல 3194 மாணவ மாணவிகளும், கணிதத்துல 2016 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதையடுத்து மொத்த சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 3336 மாணவ மாணவிகள் அப்படின்றதையும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.